ஒன்னு நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் குரூப் சேர்ந்த ஆளுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாருங்க. யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில்வீரரும் கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமானவர்கள் சவுலின் சகோதரராகிய பென்யமின் கோத்திரத்தில். போதும் அவன்கிட்ட வந்து சேர்ந்த குரூப் பாருங்க. அவன் சிக்லாக்ல மறைவா இருக்கிறான். இப்போ ஒரு குரூப் வந்து அவன்கிட்ட சேருது. எப்படி வந்து சேர்ந்தாங்க தெரியுமா? யுத்தத்துக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு கூட்டம், அடுத்து கவன்கள் எரிகிற ஒரு கூட்டம், அடுத்து அம்பு எய்கிற ஒரு கூட்டம், அடுத்து வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலி. சர்ச்சில் இல்லாவிட்டா தாவீதோடு சேர்ந்த ஜனங்கள் அந்த மகா சேனையாக உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்த ஜனங்கள் யாரு தெரியுமா? ஒத்தாசை செய்யும் ஜனம். நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒத்தாசை செய்யணும், யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்யணும். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறது எதுக்கு காரணம்? ஆண்டவருடைய கான்செப்ட் என்ன? ஆதியாகமத்துல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு நான் ஏற்ற அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒத்தாசையான ஒரு மனைவியை ஏற்படுத்துவேன். சபைன்னு சொன்னா சபைக்கு ஒத்தாசை செய்யணும், ஹெல்ப்பா இருக்கணும், ஊழியத்துக்கு உதவி செய்யக்கூடிய, இல்லாவிட்டால் குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, சபையினுடைய பக்தி விருத்திக்கு உதவி செய்யக்கூடிய ஜனங்கள் முதலாவது சபையில வந்து சேரும். அப்படி சபையில சேரும் பொழுது இந்த சபை தேவ சேனையாக உருவெடுக்கிறது. நம்ம இந்த சபைக்கு எவ்வளவு ஒத்தாசை செஞ்சிருப்போம், எவ்வளவு உதவியாக இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளவு உதவி செஞ்சிருப்போம். அடுத்து ஒத்தாசை செய்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள். இரண்டாவது கவன்கள் எரிதல். கவன்கள்னா உங்களுக்கு தெரியும், தாவீது எதை வச்சுதான் அடிச்சான்? கோலியாத கவன்கள் வச்சுதான் அடிச்சான். அவனுக்கு அதுலதான் பிராக்டிஸ் இருந்துச்சு. கவன்கள் எரிகிறதற்கு திறமையான ஜனங்கள். ஒரே அடியில பிசாசை வீழ்த்தணும் விசுவாசிகள், ஊழியர்கள் போட்டு ஒரு 3 மாசமா போ பிசாசே போ பிசாசே போ, ஒரே பிசாசே 3 வருஷமா போ பிசாசேன்னா அது என்ன அர்த்தம்? நம்ம அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு வந்து ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சா இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி ஜெபிச்சு விடுறான். அவன் டெய்லி வீட்டுல இயேசுவின் நாமத்துல போ சொல்லிக்கிட்டே இருக்கான். தாவீது ஒரே டைம் தான், ஒரே கல் தான், ஒரே கல் அடிச்சான், அது நேரம் அவன் நெத்தியில போய் நெத்தி அடிதான். சாத்தானை வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு தேவை. கவன்கள் எரிகிற ஜனம், நமக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவை. ஒரே அடியில பிசாசை வீழ்த்துவது. பாஸ்டர் பால் அவர்கள் ஒரு பிசாசை துரத்தும் போது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப சிம்பிளா இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவனுக்கு ஜெபிச்சுட்டு அடுத்த ஆளுக்கு ஜெபிக்க போயிட்டாரு. ஆனா அந்த பிசாசு சொல்லிச்சா, நான் போகல, நான் இங்கதான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன்னு சத்தமா கூப்பிட்டு சொல்லுதான். யாரை கூப்பிட்டு? அவர் ஜெபிச்சுட்டு போன பிறகு அவரை கூப்பிட்டு, நான் போகல, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. உடனே கிட்ட இருந்த பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா பிசாசு பரியாசம் பண்ணுது, ஒரு சீப்பா ஒரு விழுதும் ஃபவுண்டர் அவரு, பெண்டிகாஸ்டனுடைய மூல காரணமே அவர் தான், இப்ப இவரையே பரியாசம் பண்ணிட்டு போதேன். அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு அவர் கிளம்ப போற நேரத்துல அந்த பிசாசு பிடிச்ச ஆள் திருப்பி வந்தானோ. இப்ப சொல்லு நான் போயிடுறேன், இப்ப சொல்லு இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லு, நான் போயிடுறேன். உடனே எல்லாரும் சொன்னாங்களா, பாஸ்டர் சொல்லுங்க, ஒரு ட்ரிப் தான் சொல்லுவேன், ஒரு ட்ரிப் தான். அது திரும்ப வந்து கெஞ்சுதான், ஒரே ஒரு ட்ரிப் சொல்லு இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி. நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? பிசாசே வந்து சொல்லுது இயேசுவின் நாமத்துல போன்னு. அவர் சொன்னாராம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒரு ட்ரிப் தான். அது அலறி அடிச்சு விழுந்து போச்சான். நம்ம எப்படி செய்வோமா? ஒரே அடிதான் கோலியாத்துக்கு. ஒரு 32 அடி அடிச்சுக்கிட்டு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னா பிசாசு நிப்பானா? நம்மில் அநேக கவன்கள் எரிகிறதுல சாமர்த்தியசாலிகள் அல்ல. ஒரு ஜபம் தான், ஒரே பாயிண்ட் நின்று அடிக்கணும், அதிலேயே நின்று நம்ம ஜெயிக்கணும். சபையில உள்ள ஜனங்கள், ஒன்று ஒத்தாசை செய்கிற ஜனங்கள், இரண்டாவது கவன்கள் எரிகிற ஜனங்கள், மூன்றாவது அம்பு எய்கிற ஜனங்கள். வில்வீரர். வில்வீரர்ங்கிறது மற்றவங்கள பிசாச மனமடி வைக்கலாம். அப்படி ஒரு வசனம் இருக்கு சாமுவேல்ல. வில்வீரர் அவனை மனமடி வாக்கினார்கள். யோசேப்பை குறித்தும் சொல்லி இருக்கிறது, இங்கேயும் நாம் பார்க்கலாம். வில்வீரர்னு சொன்னா அப்படி நெருக்கிடுவான். 1 சாமுவேல் 31:3. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது, வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு. பாத்தீங்களா, வில்வீரர்னா சவுல தட்டிடுவானுங்க. நம்மள எத்தனை பேருக்கு சத்துருவை மனமடி வாக்குகிற ஒரு சக்தி இருக்கு? பிசாசு அலறணும். நான் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில ஊழியக்காரங்களை பார்த்து பிசாசு கத்தும், ஓடும், அலறும், பலவிதமான வல்லமைகள். ஆதியாகமம் 49:23. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும்
ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. எத்தனை வில் வீரர் அடிச்சாலும் இவனுடைய வில் அப்படி உறுதியா நிக்கும். யாக்கோப், யோசேப், அவன் ஸ்ட்ராங்கான ஆள். நம்ம எத்தனை பேர் சரியான ஒரு வில் வீரர்களா இருக்கிறோம்? சத்துருவை நம்ம மனமடி வாக்கணும். உன்னைய பார்த்தாலே ஜபத்துல உட்கார்ந்துட்டானாலே நீ முழங்கால் போட்ட உடனே சத்துருடைய அஸ்திபாரம் அசையணும். பாதாளத்துல ஒரு அசைவு என்ன செய்யணும்? உண்டாகணும். ஐயோ, ஜபிக்க உட்கார்ந்துட்டானே, போச்சே, உபவாசம் போட்டுட்டானே, இவன் முழங்கால முடக்கிட்டானே, இனி நமக்கு தோல்விதான். அந்த அளவு நாம் வில் வீரர் போல நிக்கணும். வில் வீரர் அவனை நெருக்கினார்கள். சவுலின் ஆவிய நம்ம அழிக்கிறதுக்கு தான் நமக்கு கர்த்தர் கிருபையும் வல்லமையும் தந்திருக்கிறார். அடுத்ததாக இடது வலது பக்க கைவாட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த சைடுல நின்று அடிப்பான். விசுவாசிகள் சபைக்குள்ள வந்துட்ட பிறகு எந்த சூழ்நிலையிலும் நின்று நம்ம ஜெயிக்கணும். இப்படித்தான் போராட்டம் வரும் தெரியாது, இந்த சைடுல இருந்தா வரும் தெரியாது. இடது பக்கத்துல இருந்து சத்துரு வரலாம், வலது பக்கத்துல இருந்து சத்துரு வரலாம். இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு எப்பொழுதுமே நீதியாகிய இடது வலது பக்க ஆயுதத்தை நாம் என்ன செஞ்சிருக்கணும்? எப்பொழுதும் தரிச்சிருக்கணும். எந்த கையிலையும் நம்ம சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை வரங்கள் நாம் பெற்றிருக்க வேண்டும். சரியான ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொன்னா அவனுக்கு எனக்கு வலது கை தான் ஒர்க் பண்ணும், இடது கை ஒர்க் பண்ணாது, எனக்கு இடது கை தான் ஒர்க் பண்ணும், வலது கை ஒர்க் பண்ணாது. ஊழியன்னு வந்துட்ட பிறகு எல்லா கையும் ஒர்க் பண்ணணும். கர்த்தருக்குன்னு வந்துட்ட பிறகு உன்னுடைய கொடுக்கிற தன்மை, உன்னுடைய வாங்குகிற தன்மை, உன்னுடைய செயல் தன்மை எல்லாமே எல்லா விதங்களிலும் இருக்க வேண்டும். அவன் கூட இருந்த ஜனங்கள் ஃபர்ஸ்ட் குரூப்பே இப்படித்தான் சேர்ந்துச்சு. ஒத்தாசை செய்கிற ஜனங்கள், கவன்கள் எறிகிற ஜனங்கள், வில் வீரர், வலது இடதுகை வாட்டமான பராக்கிரமசாலிகள். நம்ம சபையில பாதி பேர் கோழைகளாக இருக்கிறாங்க. விசுவாசம்னா தடுமாறிடுறாங்க, வறுமைன்னா தடுமாறிடுறாங்க. ஒரு சின்ன அதாவது எல்லாம் டச் மீ நாட், தொட்டால் சின்னிங்கி. சின்ன பிரச்சனைனா போதும் கோயிலுக்கு வர மாட்டான். ஒரு சின்ன பிரச்சனைனா போதும் உபவாச ஜெபத்துக்கு வர மாட்டான். ஒரு சின்ன போராட்டம்னா போதும் 4 மாசம் ஆளையே காணும். இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு நம்ம சபையை எதிர்கட்ட முடியாது, தேவசேனையாக மாற்ற முடியாது. அவனோடு வந்த ஜனங்கள் ஒத்தாசை செய்யும் ஜனங்கள், வில் வீரர்கள், கவன்கள் எரிகிறவர்கள், வலது இடது பக்க வாட்டம் உள்ள பராக்கிரமசாலிகள். கிதியோனை பார்த்து கர்த்தர் முதல்ல சொன்ன வார்த்தை பராக்கிரமசாலியே. கிதியோனே கூட பேசவே இல்லை. அவன் ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை என்னதான்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா அவனுக்கு அவனுடைய அந்த பராக்கிரமத்தின் தன்மை தெரியல. அவன் சொன்னா கர்த்தர் என்னோடு இருந்தா எனக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்கணும்? கர்த்தர் நம்மில் அநேகரை பராக்கிரமசாலிகளாக இந்த சபையில வைத்திருக்கிறார். நீங்க சொல்லணும். பைபிள்ல சொல்லி இருக்கிறது, உம்மாலே நாங்கள் மதிலை தாண்டுவோம், உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். கர்த்தருடைய வல்லமையில நின்னு நாம் ஜெயிக்க வேண்டிய ஜனங்கள். அடுத்ததாக 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காத்தீரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்திலுள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். இங்க 3 கூட்டம் சொல்லி இருக்கிறது. காத்தியரில் 3 கூட்டம் ஜனங்கள் வந்தாங்க. ஒரு கூட்டம் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற ஜனம், 2வது கூட்டம் சிங்க முகம் போன்ற முகம், 3வது வெளிமானின் வேகம். பாத்தீங்களா? அவன்கிட்ட சேர்ந்த டீம்லாம் எப்படி டீம் பாருங்க. ஒரு சாதாரண விளையாட்டு அணிக்கு எத்தனை கோடி கொடுத்து ஒருத்தனை ஏலம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அவனுக்கு தெரியும் தானே? உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? முழிச்சு கூட்டத்தை கூட விட்டுட்டு டோர்னமெண்ட் இல்லைன்னா ஏதாவது முக்கியமானதுன்னா நம்மால் கோயிலுக்குலாம் வரமாட்டான். அவனுக்கு எது பார்க்கணும்? அங்க போய் உட்கார்ந்துருவான், எங்கேயாவது போய் உட்கார்ந்துருவான். அவங்க பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதனை நம்பி கோடிக்கணக்கில் பணத்தை நினைச்சான், கொட்டுறான் ஒரு ஆளுக்காக. ஆனா தாவீதுக்கு அப்படி இல்லை. அவன் சும்மா இருந்தான், அரணான இடத்துல அவன் தங்கி இருந்தான். அவனை தேடி வந்த ஜனம் யாரு தெரியுமா? பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற ஜனம். பரிசையும் ஈட்டினா என்ன தெரியுமா? எப்படி அவங்க யாருன்னா, கோலியாத்து வரும்போது அவனுக்கு முன்னால ஒருத்தன் வந்தான். கோலியாத்து வரும்போது வாசிங்க, அவனுக்கு முன்னால ஒருத்தன் வந்தான். அவனுடைய பரிசையும் இவன் பேசாம அப்படி வந்துகிட்டே இருக்கிறான். சர்வாயுத வர்க்கம் தரிச்சு அவன் வர்றான். நெற்றிப்பட்டை மட்டும்தான் கட்டல. ஆனா இவனுக்கு முன்னால எதை பிடிச்சிட்டு வரான்? ஒருத்தன் ஈட்டியும் பரிசையும் பிடிச்சிட்டு ஒருத்தன் வருவான். வாசிங்க 1 சாமுவேல் 17:7. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அதாவது இதுவுமே யுத்தம் செய்கிறவர்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது. ஈட்டியை கொடுனவனே ஈட்டியை கொடுக்கணும். பரிசை எப்படின்னா பரிசை பிடிச்சிருவான். கேடக மாதிரி இருக்கும், தற்காப்பு. சபையை காக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஜனங்களை காக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். பரிசை பிடிக்கிறதுக்கு, ஈட்டி பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு ஆத்மாவை காக்கிறதுக்கு, ஒரு ஊழியரை காக்கிறதுக்கு, சபையினுடைய ஜனங்களை காக்கிறதுக்கு
நமக்கு எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு தன்மை, தற்காப்பு தன்மை இருக்கணும். நம்ம யுத்தம் செய்யறோமோ இல்லையோ, ஆனா ஈட்டியும் பரிசையும் பிடிக்கிறவனாக நீ மாற வேண்டும். உடனே அந்த இடத்துல வந்து அவன் எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அவனுக்கு ஈட்டியும் பரிசையும் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தான். அதுபோல நம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்க ஈட்டியும் பரிசையும் பிடிக்கிற ஜனங்களாக, பாதுகாக்கிற ஒரு தற்காப்புக்கு நிற்கக்கூடிய ஒரு ஜனங்களாக நாம் நிற்க வேண்டியது அவசியம். இரண்டாவது, அவனோடு வந்த காத்தியர்ல உள்ள கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்கன்னா சிங்க முகம் போன்றவர்கள். பார்த்தாலே சிங்கமா இருவாங்க. தைரியம். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு கோழைத்தனமே இருக்கக்கூடாது. இந்த மார்க்கம் வந்து பைபிளை படிக்க படிக்க அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப கோழையும் யாரா மாறிடுவான், வீரனாய் மாறிடணும். பலவீனனும் பலவானாய் மாறிடணும். பயந்தவெல்லாம் தைரியசாலியா மாறிடணும். சும்மா நீங்க இந்த இருட்டுக்கு, பள்ளிக்கு, சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் பயந்து புலம்பி அதிரியப்பட்டு டிப்ரெஸ்ட் ஆயிடக்கூடாது. சரியா நிக்கணும். அந்த ஜனங்கள் சிங்க முகம் போன்ற ஜனங்கள். அவங்க முகத்தை பாத்தீங்களாலே சிங்கம் மாதிரி நிப்பான். எபிரேயர்ல என்ன வாசிக்கிறோம்? மிகுந்த பலனுக்கு எதுவான உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். தைரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகருக்கு அந்த தைரியம் இல்ல. எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்னைக்கு நமக்கு தைரியம் இருக்கா? ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு தைரியமா நிக்கிறோம். சிம்சன் போறான், ஒரு சிங்கம் வருது. உடனே அவங்க அம்மா அப்பா என்னை காப்பாத்துங்கலாம் கத்தவே இல்லை. அங்கேயே நின்று அபிஷேகத்துல நிறைஞ்சு ஆவியானவர் உள்ள வந்த உடனே அந்த சிங்கத்தோடு கட்டி புரண்டு சண்டை போட்டு கிழிச்சு எரிஞ்சு தூக்கி போட்டு வந்துட்டான். ஒரு சின்ன நகம் கூட தான் மேல பட விடாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேரண்ட்ஸ்ல வந்து நின்றுட்டு போலாமா அப்படின்ட்டு அவங்க கூட போயிட்டான். எப்படி இருக்கும்? அவனுக்கு அந்த பயமே இல்ல. அதே போல இதே தாவீது ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்குது. நீங்க என்ன செய்வீங்க? ஒரே ஓட்டம், மொத்த ஆடையை விட்டுட்டு ஓடி போயிடுவோம். அப்படிதானே? இல்ல என்ன செய்வோம்? யாரையாவது கூப்பிடுவோம், வாங்க ஓன்னு கத்துவோம், இல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். இவன் என்ன பண்ணா தெரியுமா? நேர போய் அது வாயில இருந்து அதை பிடிச்சு இழுத்தான், ஆட்டுக்குட்டியை பிடிச்சு இழுத்தான். அது இவன் மேல பாஞ்சுது. அதை அங்க அடிச்சு கொண்டுட்டு தான் திருப்பி வந்தான். எந்த அளவு அந்த தைரியம் இருக்குன்னு பாருங்க. நம்ம எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு சரியான தைரியமே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை போதும் பட 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 படன்னு ஹார்ட் வந்து 3 பேருக்கு ஹார்ட் சேர்ந்து அடிக்கிற மாதிரி கட 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 கடன்னு அடிச்சிடும், வேர்த்திரும், விறுவிறுத்திரும் போச்சு. உடனே அவங்க வந்து அறிக்கையெல்லாம் தாறுமாற பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம செய்யவே கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தைரியசாலிகளை மாறணும். காத்து புத்தரில் அவனோடு வந்து சேர்ந்த ஜனங்கள் சிங்க முகம் போன்ற ஜனங்கள், ரொம்ப தைரியமான ஜனங்கள். அடுத்து அவன் கூட வந்து சேர்ந்த ஜனங்கள் யார் தெரியுமா? வெளிமானின் வேகம். இந்த மார்க்கத்துல வந்துட்டு நீ ஆமையா இருக்க கூடாது. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் தேராதுன்னு சொல்லுவான். அந்த கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சுன்னா அந்த வீடு தேராது. அதே போல ஆமை ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சுனாலும் தேராது. நான் ஒரு கம்பெனிக்காக ஜெபிக்க என்னை கூப்பிட்டாங்க. நான் கம்பெனிக்கு போய் ஜெபிச்சேன். அது ஒரு பெரிய கம்பெனி, பட் டவுன் ஆகிட்டு இருக்கு. நான் போய் ஜெபிச்சேன். ஜெபிச்சு இயேசுவி நாமத்துல போடுறதுக்குள்ள எனக்கு ஒரு ஆமை தெரிஞ்சுது. என்னடா இது கம்பெனி தேராது போல் இருக்க. அப்படியே போயிடுச்சு. அது ஸ்லோ ப்ராசஸ்ல கம்பெனி மூடிட்டான். யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஸ்பீட் இருக்கணும். ஒரு காலத்துல முயலா இருந்ததெல்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு எல்லாமே அப்படியே ஸ்லோவாயிட்டே வராங்க. முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வச்சுது, ஓடிச்சு. முயல் போய் தூங்கிடுச்சு, ஆமை போயிடுச்சு. திருப்பி முயல் என்ன குதிச்சாலும் என்ன செய்யல, காரியம் சக்சஸ் ஆகல. யோசிச்சு பாருங்க நம்முடைய வேகம் எப்படி இருக்கு. பிரசங்கம் முடிய போது, பிரசங்கம் தொடங்கிட்டாங்கன்னா கூட இவங்க அப்படியே இந்த கல்யாணத்துல பொண்ணை கூப்பிட்டு வருவாங்க பாத்தீங்களா, அப்படித்தான் வர. மெல்ல பிரசங்கம் தொடங்கிருச்சுப்பா, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு தானே நீ புறப்பட்ட, வீட்டுல இருந்து புறப்பட்டது, பஸ்ஸுக்கு காசு செலவழிச்சது, வண்டிக்கு பெட்ரோல் போட்டது, திருக்குனதெல்லாம் எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தை. அது தொடங்கிடுச்சுன்னா நீ வந்து இப்ப ஸ்கூலுக்கு போகும்போது ஓடுறோம் இல்லையா, டிக்கெட் ஒரு காலத்துல ரசிக்கப்படாத காலங்கள்ல தியேட்டர்ல பெல் அடிச்ச உடனே ஓடுனீங்களே, நாய் ஓடுற மாதிரி தட்ட 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 தட்டன்னு ஓடு. நானும் ஓடி இருக்கேன், ஓடணும் தானே, எல்லாரும் ஓடணும். ஆனா இப்போ வந்து தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு நமக்கு அப்படியே யோசிக்கிறோம், போகவா வேண்டாமா, போகவா வேண்டாமா, போகவா வேண்டாமா. ஒரு ஸ்பீடு வேணும். வெளிமானின் வேகம். ஆசைகள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆசைகள் அப்னேரை விரட்டினான். அப்னேர் வந்து ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஆசைகள் இவனை விடவே இல்லை. ஓடும் போதே அவன் சொல்றான், என்னடா இவன் பிசாசு மாதிரி நம்மள இவ்வளவு ஃபாலோ பண்றானே, நீ வேகத்தை குறை, என்னை விட்டுடு, என்னை விட்டுரு, என்னை விட்டுருங்கிறான் அப்னேர். இவன் இன்னைக்கு உன்னைய விடவே மாட்டான், உன்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன்ட்டு வரட்டுறான். பைபிள் சொல்லி இருக்கு, ஆசைகள் கலைமானின் விட என்ன செய்வான், வேகமா ஓடுவான். மான் தான் ஹை ஸ்பீடு. அதுல ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான வேகத்துல போகும். அவ்வளவு ஸ்பீட்ல இருந்தான். அப்படிப்பட்ட ஸ்பீடான ஆளுங்க தான் சபைக்கு தேவை. முழங்கால் போடுவோம் அப்படின்னு இப்படியே அந்த நீர் யானை அசைந்து எழுந்து முக்காடை இழுத்து பேண்டை இழுத்து சட்டையை போட்டு இழுத்து வர்றதுக்குள்ள பாதி பேர் ஆவியில் நிறைஞ்சு முடிச்சிடறான். அடுத்த பாயிண்ட் போயிடுறோம். அவங்க எல்லாம் காத்புத்திரர்லாம் கலைமானின் வேகம்.
கேட்ச் பண்ணிடுவான். டக்கு 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 டக்குன்னு இந்த பேட்டி எடுக்கிறாங்க பாருங்க. ஒரு சிலர்ல அவங்க என்ன அந்த ஷார்ட் ஹேண்ட் படிச்சுட்டு உட்காந்துருப்பான். நம்மள மாதிரி உட்காந்து எழுதிட்டு அப்படியே எழுதிக்கிட்டே இருக்க மாட்டான். அவன் அதை மைண்ட்ல எடுத்துக்குவான், பாதி என்ன செய்வான், ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிக்கிட்டே இருப்பான். நோட் பண்ணிக்கணும். நீங்க நம்முடைய ஜனங்கள் தேவ சேனையாக சபை மாறணும்னா நம்ம எல்லாம் கலைமானை விட வேகமா மாறணும். நம்முடைய வேகத்தை கூட்ட வேண்டிய காலம் இதுதான். ஸ்விஃப்ட்னு காருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸ்விஃப்ட்னா என்னது? ஸ்விஃப்ட்னா என்ன அர்த்தம்? வேகம். ஒரு பறவைக்கும் பேர் என்னது? ஸ்விஃப்ட்னு இருக்கு. ஏன்னா அது எல்லா பறவையை விட வேகமா போகும். நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? மான் வேகம் இல்லாவிட்டாலும் மனித வேகத்துக்கு அது வாங்க. நம்ம தேவ சமூகத்தை தேடும் பொழுது, ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் எழும்பும் போது உடனே நம்ம அந்தந்த நேரத்துல நம்ம ஸ்பீடு இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. தாவீது தேவசேனையாய் மாறினதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஜனங்கள் சேர்ந்தாங்க. அழகாக ஜனங்களை பொறுக்கி எடுத்த மாதிரி அந்த ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. இவன் பாக்குறான், வர்றதெல்லாம் கடன்பட்ட தீமெல்லாம் போயிடுச்சு. முறுமுறுத்தவெல்லாம் ஒதுங்கிட்டான், ஒடுக்கப்பட்டவன்லாம் ஒதுங்கிட்டான். இப்ப வர்றது எல்லாமே கவன்கள் வீசுறவன், பரிசு ஈட்டி பிடிக்கிறவன், ஒத்தாசை செய்கிறவன், கலைமானை விட வேகமானவன், சிங்கமுகம் போன்றவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அவன் வரவேற்றான். அவங்க தான் அவனை தேடி 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 சேர்ந்த போதுதான் அந்த ஜனங்கள் தான் தேவசேனையாக மாறினார்கள். அடுத்து இதே காத்துல இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. 1 நாளாகமம் 12:15. யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. இதுவும் காத்து புத்திரர்கள் தான். யோர்தான் கரை புரண்டு ஓடும், கால் வச்சா சொலஞ்சான். ஆனா யோர்தான் கரை புரண்டு ஓடுற டயத்துல கூட இவன் கடந்து வந்துருவான். அது பாட்டுக்கு உளுந்துச்சா அடிச்சு நீச்சல் அடிச்சு கரை சேர்ந்துருவாங்க. அவனுக்கு இந்த வெள்ளம் போறது பிரச்சனை, கரை புரண்டு ஓடுது, செத்து போயிடுவான், எங்கேயோ அடிச்சுட்டு போயிடும், அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அவனுக்கு கரை கடக்கணும், அவ்வளவுதானே, ரைட், ஓகே, குதிச்சிருந்தோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதனுடைய பின்விளைவுகளை சிந்திக்காம கர்த்தருடைய வேலைக்காக குதிக்கிறாள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே துணிந்து நின்றார்கள், மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். நீங்க படிச்சு பாருங்க, யோர்தானை கரை புரண்டு ஓடுகிற 1ஆம் மாதத்துல அதை கடந்து விடுவார்கள். அதான் தெய்வீகமான ஒரு வைராக்கியம். கரை புரண்டு ஓடுது, ரொம்ப ஆழமா இருக்கு, சுழற்சி ஆகுது, நாங்க செத்து போயிருவோம். காத்து புத்திரரை கொண்டு விட்டா அவன் பாட்டுக்குள்ள போயிட்டே இருவான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா எங்க வந்துருவான், கரைய கடந்துருவான். கரையை கடந்தது மாத்திரமல்ல, ஏறி அங்க இருக்கிற ஜாதிகள் எல்லாம் துரத்தி விட்டான். அங்க போய் அடி வாங்கல, அங்க உள்ள போனது மாத்திரமல்ல, போன இடத்துல எல்லா வல்லமைகளையும் துரத்தினார்கள். யோசுவாவின் புஸ்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்துல பாதி கோத்திரத்தார் சத்துருக்களை துரத்தி விடவில்லை, பாதி கோத்திரத்தார் சத்துருக்களை விரட்டி விடவில்லை, அவங்களோடு ஐக்கியமாகி விட்டார்கள். ஆனா இவங்களை பத்தி பாருங்க, சத்துருவை துரத்தி விட்டார்கள். யோசுவா 16:10. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை, ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள். வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுது? நீங்கள் போய் சேர்கிற தேசத்துல இருக்கிற ஜாதிகளை என்ன செய்யணும்? துரத்தி விட வேண்டும். இந்த காத்து புத்திரர் என்ன செய்வாங்க தெரியுமா? அது பாட்டுக்கு யோர்தானுக்குள்ள விழுந்து கரை நீச்சல் அடிச்சு கரை சேர்ந்துட்டு அங்க போய் சும்மா இருக்க மாட்டான். அங்க இருக்கிற ஆவிகள் அனைத்து எல்லா கானானின் குடிகள் எல்லாம் துரத்தி விட்டாங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்திட்டியா? உங்க வீட்டுல உங்க பிசினஸ்ல போராடுற ஆவிகளை துரத்திட்டீங்களா? உங்க சரீரத்துல போடுற வியாதிகளை துரத்திட்டீங்களா? போராடுற வியாதிகளை துரத்திட்டீங்களா? உங்களுடைய அழைப்புக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை துரத்தி விட்டீங்களா? நீங்க இங்க படிச்சு பாருங்க, காசேரியில குடியிருந்த கானானியரை அவர்கள் துரத்தி விடவில்லை. யோசுவா 15:14. அதான் அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்தி விட்டு. பாத்தீங்களா, இவன் துரத்தி விட்டான், இந்த குரூப் துரத்தி விடவில்லை. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்தி விட கூடாமற் போயிற்று. துரத்தி விட முடியல. ஒரு குரூப்புக்கு துரத்தி விடல, ஒரு சிலருக்கு துரத்தி விட முடியல, ஒரு சிலர் துரத்தி விட்டார்கள். நான் 3 கூட்டத்தை இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காலேப் அந்த ஆவிகளை அந்த குடிகளை துரத்திட்டான். மனாசேயின் புத்திரர் அந்த குடிகளை துரத்தி விட கூடாமல் போயிற்று. எப்ராயிம் புத்திரர், மனாசே புத்திரருடைய இன்னொரு குரூப் துரத்தி விடவில்லை. நமக்கு சத்ருவை துரத்துறவங்க தேவை, பிசாச துரத்துறவங்க வேணும், அந்நிய வல்லமைகளை துரத்துகிறவர்கள் வேணும், பொல்லாத சுபாவங்களை துரத்துகிறவர்கள் சபைக்கு தேவை. அப்பொழுதுதான் சபை சிரமமாகும். நம்முடைய ஜனங்கள்ல அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் கர்த்தர் இந்த நாட்களில எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக
அவனோடு வந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது 18. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். அடுத்து அவன்கிட்ட அடுத்து சேர்ந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்க தெரியுமா? சமாதானம், சமாதானம். நாங்கள் உம்முடைய பட்சத்தில் இருப்போம், உமக்கு சமாதானம். சபையில இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு பிறகு அவங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அவங்க தங்களுடைய சமாதானத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இயேசு போகும்போது நமக்கு வச்சு விட்டு போன ஒரே சொத்து எல்லாம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். சில இடங்கள்ல சாவு வீட்டுல போய் இவங்க துக்கத்தை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போவாங்க. இவங்க அழுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, அழாதீங்க, பரவாயில்ல, கத்தர் அறியாம ஒண்ணு நடக்காது. அவங்க இவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஆறுதல் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே சமாதானத்துல நிறைஞ்சு இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? இவங்க வந்த உடனே தாவீதுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இவன் சொன்னா, நீங்க சமாதானமா வரீங்களா இல்ல என்னைய காட்டி கொடுக்கறதுக்கு வரீங்களா? அதுக்கு முந்தின வசனத்துல கொஸ்டின் பண்றான். நீங்க சமாதானமா வந்தீங்கன்னா எங்க கூட இருங்க, இல்ல நீங்க காட்டி கொடுக்கறதுக்கு வந்தீங்கன்னா வராத, கர்த்தர் அதை பார்த்து கண்டிப்பாராக. உடனே தீர்க்கதரிசனம் வந்துச்சு, உனக்கு சமாதானம். நமக்கு சமாதானம் இருக்கா? வானமும் பூமியும் இடிஞ்சு விழுந்தா கூட உனக்கு சமாதானம் நினைச்ச கூடாது, கெட்டு போகவே கூட. உங்களுக்கு சமாதானம் நிரம்பி இருக்கணும். அதனால பைபிள்ல சொல்லி இருக்கிறது, சமாதானம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பிள்ளைகளுடைய சமாதானம் நதியை போல இருக்கும். வாசிங்க ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு சமாதானம் தேவை. நீங்களே போட்டு கூட்டையை குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு சிலருக்கு பாருங்க, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது. கல்யாண வீட்டுல வச்சு என்னத்தையாவது பேசுவான், சாவு வீட்டுல வச்சு என்னத்தையாவது பேசுவான். 4 பேர் கூடி வந்திருக்கும் போது எதை பேசக்கூடாதோ அதை பேசுவாங்க. மறைவுல பேச வேண்டியது வெளியரங்கமா பேசுவாங்க. வெளியரங்கமா பேச வேண்டியது எங்க போய் பேசுவாங்க? தனியா உட்கார்ந்து யார்ட்டையாவது பேசுவாங்க. அது அந்த திறமைகள், அது கிருபை இல்ல. எந்த நேரத்துல சமாதானத்துக்காக நீங்க மௌனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல கூட உங்களுடைய வேகத்தெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும். அந்த விஷயத்துல அப்படியே பொங்கிடக்கூடாது, பஸ்ட் ஆயிடக்கூடாது, கத்திரக்கூடாது, கூக்குரல் இட்டக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு சில குடும்பங்களுக்குள்ள பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். நம்ம சான்ஸே கொடுத்துடக்கூடாது. ஒரு ஆள் சமாதானம், அடுத்த ஆள் சமாதானம். பிரச்சனை இல்ல, உடனே சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் தேவை. இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தர் மேல் ஒருத்தர் பட்சமா இல்லாதனாலதான் சமாதானம் கெட்டு போகுது. அதான் அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. நாங்கள் உமது ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம், உமக்கு சமாதானம். நமக்கு அந்த உண்மையான புருஷனை நேசிக்கிற தன்மை இல்ல, மனைவியை நேசிக்கிற தன்மை இல்ல, பெற்றோரை நேசிக்கிற தன்மை இல்ல, ஊழியத்தை நேசிக்கக்கூடிய தன்மை இல்ல. நேசிக்கும் பொழுது சமாதானம் தானா வந்துடும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எவ்வளவு சமாதானம்? மிகுந்த சமாதானம். பைபிளை நல்லா படிங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. படிக்கிறது ரொம்ப ஈஸி, பிராக்டிஸ் கொஞ்சம் கஷ்டம். நம்ம எத்தனை பேர் சமாதானத்தை காத்துக்கொள்றோம்? எத்தனை பேர் பீஸ் மேக்கர்ஸா இருக்கிறோம்? 2 பீஸ் இருக்கு. ஒன்னு துண்டு துண்டாக்கலாம், ஒன்னு துண்டு துண்டாக்குனதை என்ன செஞ்சுக்கலாம், இணைச்சிக்கலாம். நீங்களா எப்படி, எந்த மேக்கரா இருக்கீங்க? துண்டு துண்டா ஆக்குறதுல மேக்கரா, இல்ல விட்ட சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களா? தாவீதின் குரூப் சேர்ந்து ஒரு தேவ சேனையாய் மாறினதுன்னா அதுக்கு காரணம் அவங்க கூட வந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் உம்முடைய பட்சத்தில் இருப்போம், உமக்கு சமாதானம். அப்பதான் அவன் பார்த்தான், ரைட், இவங்க உண்மையாவே சமாதானத்தோடு வந்திருக்கிறாங்க. உடனே ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் சொல்லி, தாவீதின் குமார், ஈசாயின் குமாரனே, உமக்கு சமாதானம்னா உடனே அவங்க எல்லாரையும் ஒவ்வொரு குரூப்புக்கும் தலைவராக மாத்தி. எவ்வளவு ஜனங்கள் வராங்க தெரியுமா? அவனோடு ஒரு பெரிய திரள் கூட்டம் ஜனங்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 50,000 40,000 அதுபாட்டு ஜனங்கள் வந்து சேர்ந்தது. காரணம் என்ன தெரியுமா? பூரண சமாதானம். நமக்கு பூரண சமாதானம் இருக்கா? உண்மையே அவன் பற்றி கொண்டிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு எப்படிப்பட்டது? சமாதானம். நமக்கு எவ்வளவு சமாதானம் இருக்கு? மனைவிட்ட சமாதானம் இருக்கா? புருஷன் சமாதானம் இருக்கா? ஒரே வண்டியில போறோம், ஒரே வீட்டுல தங்குறோம், ஒரே சாப்பாடு சாப்பிடுறோம். எத்தனை பேருக்கு சமாதானம்? ஒரு சிஸ்டத்தை கேட்டேன், அவங்க சொன்னாங்க, நாங்க 2 வருஷமா பேசினதே இல்லை. எப்படி? ஒரே வீட்டுல தான் இருக்கோம். அதுல ஒன்னு சிஎஸ்ஐ, புருஷன் சிஎஸ்ஐ, மனைவி அரகுர பெந்தேகோஸ். வருஷத்துல ஒரு ட்ரிப் கோயிலுக்கு வருவா, அவ்வளவுதான். பெந்தேகோஸ் கிடையாது,
அவங்க தாத்தா வந்து நம்முடைய பெண்டிகாஸ்ட்ல ஒரு பாஸ்டரா இருந்தார். அதை வச்சு இதுங்க அரைகுறையா வந்துட்டு போகும். 2 வருஷம் 2 பிள்ளைங்க அவங்க ஒரே வீட்டுல இருக்காங்க. கார் இருக்கு, ஆட்டோ இருக்கு, அவர் டாக்டரு, இது ஒரு பெரிய பணக்கார பொண்ணு, ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. 2 வருஷம் சுத்தமா பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா சர்வீஸுக்கு பாத்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் சிஎஸ்சிக்கு போவாங்க, ஒரே கார்ல போவாங்க. நான் கேட்டேன், இது என்னடா இது 2 வருஷம் அருமையால மேனேஜ் பண்ணிருக்காங்க. இவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். எப்படி இவர் கார் கரெக்டா அந்த டயத்துக்கு கார் எடுப்பாரு, அந்த அம்மா வந்து கார் திறந்து பிள்ளைகளை ஏத்திட்டு உட்காந்துக்கும். கார் டோரை ரொம்ப ஸ்பீடா அடைச்சிருச்சுன்னா வண்டி ஹீட்ல இருக்குன்னு அர்த்தம், வண்டி இன்னைக்கு பிரச்சனை வரப்போகுது. ஒரு நாள் நம்ம சர்வீஸுக்கு பாதியிலே வந்துட்டாங்க. சிஎஸ்சி சர்வீஸ்ல இருந்து பாதியில புறப்பட்டு நம்ம சர்வீஸ்க்கு வந்துச்சு. இது ஒரு மாதிரி டோரு கீரை அடைச்ச உடனே சர்ச்சில் இறங்கின உடனே அவன் அப்படியே தடுமாறிட்டான். இவன் என்னவோ பண்ண போறா போல் இருக்கேன்னு சர்ச்சில் இப்படி திரும்பி பார்த்திருக்கான். இவர் இருந்த டென்ஷனை பார்த்த உடனே இவன் நேரம் வெளியே வந்துட்டான். இவன் வெளியே போறான உடனே அவன் சர்றன்னு வெளியே வந்துட்டான், பிள்ளைகள் எடுத்துக்கிட்டு. சரி, அவனுக்கு புரிஞ்சிருச்சு இவ இன்னைக்கு ஏதோ குழப்பத்துல இருக்கா, நம்ம காரை கொண்டு போய் இவ்வளவு வீட்டுல விட்டுருவோம்ட்டு வேகமா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவளும் கார்ல ஏறிட்டா, புரிஞ்சுக்கிட்டான். சரி, நேரம் கொண்டு வந்து காரை வீட்டுல நிப்பாட்டினா இவ பாட்டுக்கு இறங்கி உள்ள போனா, அவன் காரை எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். 2 வருஷம் வேலைக்காரி தான் சாப்பாடுலாம் கொடுப்பா. இவன் மாசம் 25,000 அப்படி உட்கார்ந்து இருந்தான்னா அப்படி தூக்கி போடுவான் டேபிள்ல, டம்முன்னு வந்து விழுவும் 25,000 ரூபாய். அதை எடுத்துக்கணும். ரைட்டு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, சாப்பாடு, வண்டிக்கு பெட்ரோல் எல்லாம் பார்த்துக்கணும். வேலைக்காரங்களுக்கு எல்லாம் சம்பளம் எல்லாம் பார்த்துக்கணும். அவன் டாக்டர் முடிச்சுட்டு வந்த உடனே நேரம் வருவான், டேபிள்ல சாப்பாடு இருக்கும், சாப்பிடுவான், மாடியில போய் படுத்துக்குவான். காலையில புறப்பட்டு நேரம் வருவான், அவன் போட்டு போயிட்டே இருப்பான். இப்படி யாராவது வீடு இருக்கா? இப்படி யாராவது இருக்கீங்களா? பிசாசு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். வீட்டுல நீ தேவனுடைய சேனை இல்லை, யாருடைய சேனை? பிசாசினுடைய வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையில உன்னை சேர்த்துட்டான்னு அர்த்தம். தேவனுடைய சேனைனா அதுக்கு சமாதானம் இருக்கும், அதுல வந்து பிரிவினைகள் கிடையாது. கர்த்தருடைய பட்சத்துல இந்த ஜனங்கள் இருப்பார்கள். அடுத்ததாக 1 நாளாகமம் 12:32. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. அடுத்து இந்த குரூப்ல சேர்ந்த வந்த ஜனங்க யாருன்னா, இசக்கார் புத்திரர்ல ஒரு குரூப் வந்துச்சு. இவங்க எவ்வளவு வந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டனா, காலாகாலத்துக்கு தகுந்த யோசனை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஜனங்க. எடுத்தேன், கவிழ்த்தேன், அங்க போகணும், இங்க போகணும், அதுல போடு பணத்தை, இதுல போடு, அதுல கவுத்து, இதுல கவுத்து, அந்த பிசினஸ் பண்ணு, அவனை இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. கிளியரா யோசனை சொல்லுவோம். பாருங்க அந்த ஜனங்களுடைய கெப்பாசிட்டியை பாருங்க. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய தலைவர்கள். கரெக்டா யோசனை சொல்லுவான். நம்ம எப்படி யோசனை நமக்கு கிடைக்குது? நமக்கு வந்து சிலருக்கு சொல் புத்தி கிடையாது, சிலருக்கு சுய புத்தி கிடையாது. தமிழ்ல சொல்லுவான், ஒன்னு சொல் புத்தி இருக்கணும், இல்லாவிட்டா என்ன இருக்கணும்? சுய புத்தி இருக்கணும். சுயமா சிந்திச்சு நல்லபடியா காரியத்தை செய்யக்கூடிய சக்தி இருக்கணும். இல்ல யாராவது சொன்னா அதை செய்யறதுக்காவது என்ன இருக்கணும்? ஒப்பு கொடுத்து செய்யறதுக்கு சக்தி வேணும். 2 இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த இசக்கார்ல உள்ள குரூப்புங்க, ஒரு குரூப் ஜனங்கள் 200 பேர் இருந்தாங்க. 200 பேரும் கரெக்டா ஆலோசனை கொடுப்பான். இன்னைக்கு மனைவி ஆலோசனை கொடுத்தா உடனே அவன் சொல்ல சொன்னா, நீ சொல்லி நான் கேட்கறதா, அவ்வளவுதான். புருஷன் சொன்னா நீங்க என்ன சொல்றது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நம்மகிட்ட பேசும்போது சொல்றாங்க, நீங்க சும்மா இருங்க. யார? புருஷனை. இந்த தலையை தட்டி இந்த தலை எழும்பிடுது டப்புன்னு. அப்படிலாம் செய்யக்கூடாது. யோசனை, காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடியவர்கள் அவங்க. எந்த நேரத்துல என்ன சொல்லணும்? அகித்தோப்பேல் யோசனை வந்து தாவீதுக்கு விரோதமா இருந்தது. இன்னொருத்த ஆலோசனை சொன்னா அதுவும் தாவீதுக்கு ஒவ்வொரு விதத்திலே விரோதமானது. தாவீது ஒரு ஜெபம் பண்ணான், கர்த்தாவே அகித்தோப்பேலுடைய ஆலோசனை என்ன செய்யுங்க? பைத்தியமாக்கி விட்டுருங்க, அபத்தமாக்கி விடுங்கன்னு. பைத்தியமே ஆயிடுச்சு. ஆலோசனை சொல்லிட்டு தன்னுடைய ஆலோசனையை கேட்கலன்னு சொன்ன உடனே நாண்டுக்கு நின்று செத்துட்டான். எதுக்கு? தான் சொன்னதை கேட்கலையா. நீ சொன்னதை கேட்கணும் எங்க எழுதி வச்சிருக்கு? நம்ம வீட்டுல ஒரு சிலர் அப்படித்தான், நான் சொன்னதை கேட்கல, அப்ப நான் இந்த வீட்டில் இருந்து என்னத்திற்கு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே தேவ ஆலோசனையே நிலை நிற்கும், நான் பேசுறது தேவ ஆலோசனையா இருக்கணும். நம்ம கரெக்டான ஆலோசனை கொடுக்கணும். அதை கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சாரால் இவனை துரத்துன்னு சொல்லிட்டா, இஸ்மவேலை துரத்துங்க, உள்ள வீட்டுல வைக்க கூடாது. ஆபிரகாமுக்கு பயங்கர துக்கமாயிருச்சு. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை மிகவும் துக்கமா இருந்தது. நைட்ல போய், என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, கர்த்தர் சொல்றாரு, அவள் சொல்லுவது எல்லாவற்றையும் என்ன செய், கேள். என்ன செய்யறது? நீங்க என்ன செய்வீங்க? அவன் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுப்புனா, வேக வேகமா துருத்தியில தண்ணியை நிரப்புனா, பையனை எழுப்புனா, அவளையும் எழுப்புனா, ரைட் நீ கிளம்பி போயிட்டாரு, உனக்கு இவளுக்கு இனிமே என்ன செய்யாது, ஒத்து வராது, இது காலத்துக்கும் பிரச்சனை, நீ போயிடுட்டான் உடனே. ஏன்னா யாரு சொன்னது? முதல்ல சாரால் சொன்னது இவனுக்கு துக்கமா இருந்தது, அது மனுஷிக்கு துக்கம். இப்ப தேவ ஆலோசனை வந்துட்ட பிறகு உடனே அந்த ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு வெளியே அனுப்பிட்டான். நம்ம செய்வோமா? நமக்கு இப்படி ஆலோசனை இருக்கா? தேவனுடைய ஆலோசனையை கேட்கணும். காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய தலைவர்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, புருஷன் போய் அவர் கீழ்ப்படியாம போய் முட்டிட்டு வந்துருவான்,
நான் ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் எப்பவுமே கேட்கறதே கிடையாது. அந்த பழக்கத்தெல்லாம் யோசனை சொன்னா அதை பரிசீலி. அது ஒரு சின்ன பையன் ஒரு யோசனை செய்யலாம், சொல்லலாம். யார்கிட்ட இருந்து யோசனை வந்தாலும் தகுந்த யோசனையான்னு என்ன செய்யணும், பார்க்கணும். கர்த்தர் பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ யோசனைகள் ஆண்டவர் அழகா சொல்லி, நீ நடக்க வேண்டிய வழியில உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு அப்படி ஆள் இருக்கா? தகுந்த யோசனை சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்களா? கல்யாணம் கட்டி போகும்போது பிள்ளைகளுக்கு தகுந்த யோசனை சொல்லி கொடுக்கணும். மாமியார நல்லா கவனிச்சுக்க, மருமகனை அந்த வீட்டுல எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்க, நல்ல பேர் எடுக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, நீ போன உடனே புருஷனை மட்டும் பாக்கெட் பண்ணு, நம்ம சொல்லி கொடுப்போம். அவ்வளவுதான் நமக்கு முக்கியமான ஆள். அதுதான் எப்படி பண்ணுவியோ தெரியாது, சீக்கிரமா எங்க இருந்து கிளம்பிடு. இப்படி சொல்லி கொடுத்தோன்னா என்ன செய்யும், இது முதல் நாளே அம்மா இப்படி சொன்னாங்கன்னு உடனே போய் 2 மணி நேரத்திலேயே பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க. 3வது மணி நேரத்துல என்ன செஞ்சிருவான், அடித்தடி ஆயிடும். அப்படி செய்யக்கூடாது. நீங்க தகுந்த யோசனை சொல்லி கொடுக்கணும். தாழ்ந்து போ, விட்டு கொடு, பரவாயில்ல, எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இப்படிதான் நம்ம பேசணும். நம்ம அப்படி பேசுவோமா? ஒரு பணக்கார சகோதரன் நம்முடைய விசுவாசிதான், மக பிரச்சனையாகி வீட்டுக்கு வந்துட்டான். அவ என்ன நினைச்சது, அப்பா வந்த போதெல்லாம் பயங்கரமா கவனிக்கிறாரு, அதனால சண்டை போட்டு வந்தா நம்மள எங்க வச்சுக்குவாரு, வீட்டுல வச்சுக்குவாரு. இவ அழுதுகிட்டு வந்ததை பார்த்த உடனே அந்த அம்மா அழுதுருச்சு, தம்பி சூடாயிட்டான், எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க, பிள்ளை வந்துருச்சுன்னு. இவர் இப்ப வந்த உடனே என்ன செஞ்சிருவாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவர் வந்த உடனே, நான் உன்ட்ட பாசமா இருந்ததெல்லாம் உண்மைதான், அதுக்காக புருஷனை விட்டு வர சொல்லி நான் பாசமா இருக்க மாட்டேன், கிளம்பு, இவளை என்ன வீட்டுல வச்சு சோறு போட்டுட்டு இருக்க, கிளம்பு போ. முகத்தை டக்குன்னு முறிச்சிட்டார். அப்பதான் அதுக்கு புரிஞ்சது நம்ம செஞ்சது தப்புன்னு. போயிடுச்சு, வீட்டுக்கு துரத்திட்டார். உடனே கூப்பிட்டாரு, இவ்வளவு அடுத்த ட்ரிப் சாப்பாடு கொடுக்க கூடாது, கொண்டு போய் விட்டுவா, அது இருக்கிற வேண்டிய இடம் எது, புருஷன் வீட்டுல தான், அங்க போய் வையின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி செய்வோமா? தகுந்த யோசனை கீழ்படிவோமா? அங்க 2 குரூப் வந்துச்சு. ஒன்று யோசனை சொல்லக்கூடிய கூட்டம், அடுத்த ஒரு கூட்டம் இருக்கு, அவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த ஒரு கூட்டம். அதுதான் சபை வளர்ச்சி அடையும். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்னா பிரசங்கத்துக்கு கீழ்படுகிற ஒரு கூட்டம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்ல. ஏன் நான் சொன்னதுக்கு ஆப்போசிட் கருத்துக்களை சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லையே. புருஷன் ஒண்ணு சொல்றாருன்னா மனைவி அதை கேட்கணும், மனைவி ஒண்ணு சொல்றாருன்னா புருஷன் என்ன செய்யணும், கேட்கணும். மோசையின் மாமனார் வராரு, பாக்குறாரு, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மோசையை உட்கார்ந்து இருக்கிறாரு. இருக்கிற 6 லட்சம் புருஷர்களுடைய வீடுகளில் உள்ள பிரச்சனை, போராட்டம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து விடுறாங்க. இவர் எவ்வளவு நேரம் விசாரிப்பாரு? விசாரிச்சு 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 காத்து கிடந்து அந்த ஜனங்கள் போயிட்டாங்க. மோசையின் மாமனார் சொன்னாரு, என்னப்பா இது, நீ ஒரே ஆள் உட்கார்ந்து என்ன செய்யற, பயங்கர கஷ்டப்படுற, எப்படி உன்னால சால்வ் பண்ண முடியும்? 6 லட்சம் பேருடைய பிரச்சனை நீ எப்படி உட்கார்ந்து விசாரிச்சு எத்தனை வருஷம் தான் விசாரிக்க முடியும்? இதெல்லாம் வேண்டாம். 1000 பேருக்கு அதிபதி வை, 100 பேருக்கு அதிபதி வை, 50 பேருக்கு வை, 10 பேருக்கு வை. அவங்க பிரச்சனையை சின்ன சின்னதெல்லாம் அவங்க என்ன செய்யட்டும், கிளியர் பண்ற. நீ சுப்ரீம் கோர்ட்டா மட்டும் இரு, செஷன்ஸ் பஞ்சாயத்து எல்லாம் என்ன எங்கிட்டு போட்டோம், அங்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வரட்டும், எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். ஏதாவது இதெல்லாம் தாண்டி பிரமாணத்தை மீறி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்தா உன்கிட்ட வரட்டும். உடனே அதை அப்படி செஞ்சான். நம்ம செய்வோமா? தஞ்சாவூர்ல நான் ஒருத்தன் சொன்னேன், மோசையின் மாமனார் சொன்னதெல்லாம் அந்த மருமகன் ஒழுங்கா செஞ்சிருக்கான், நீ உங்க மாமனார் சொன்னதெல்லாம் செய்யின்னு சொன்னேன். அவன் சொன்னா, மோசையின் மாமனார் மாதிரி எனக்கு மாமனார் வந்தா அவர் சொன்னதெல்லாம் செய்வேன். யாரு இனி புதுசா ஒரு மாமனார மோசையின் மாமனார் மாதிரி ஒரு மாமனாரை கொண்டு வர முடியும்? யோசிச்சு பாருங்க. யார் ஆலோசனை சொன்னாலும் கேட்கறது ஒண்ணு தப்பு கிடையாது. நாகமான் வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தா, அவதான் சொன்னா, என்னுடைய எஜமான் இஸ்ரவேலுக்கு போனா என்ன கிடைக்கும், ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, சுகம் கிடைக்கும். பெரிய ஆள்லாம் போய் அவனுக்கு கைட் பண்ணல, தன்னுடைய நாச்சியார்ட்ட சொல்றா. உடனே அவ போய் சொல்றா, இப்படி ஒரு பொண்ணு சொல்றா, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கானா, சுகம் கிடைக்கணும். உடனே சுகம் கிடைச்சிருச்சே. யோசனை யார் வாயில இருந்தாலும் வந்தாலும் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. காலாகாலங்களுக்கு யோசனை கொள்ள சொல்லக்கூடிய ஜனங்கள். சில இடத்துல அழகாக விசுவாசிகள் கைட் பண்றாங்க, ஊழியர் சபையவே கைட் பண்றாங்க. எத்தனையோ இடத்துல சபைகள்ல ஊழியக்காரங்க கிடையாது, விசுவாசிகள் தான் நடத்துறாங்க. நம்ம சபைகளை கூட அருமையா நடத்துறாங்க, குடும்பத்தையும் அழகா நடத்துறாங்க, சபையும் நடத்துறாங்க, சபையில் உள்ள ஜனங்களையும் அழகா கைட் பண்றாங்க. ஒரு ஊழியக்காரனை விட அதிக திறமையாக சில விசுவாசிகள் சபையில உள்ள ஜனங்களை லீட் பண்ணி கொண்டு போறாங்க முன்மாதிரியா. நமக்கு அப்படி ஆலோசனைகள் இருக்கா? நீங்க ஜெபிக்கணும். தகுந்த காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய ஜனங்களும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த அவர்களுடைய சகோதரருமே என்ன சொன்னாலும் அப்படி கீழ்ப்படிவாங்க. அதுதான் முக்கியம். கீழ்ப்படியக்கூடிய ஜனங்கள் சபைக்கு தேவை. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அவங்க அந்த தகுந்த யோசனை சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு கருத்தை சொல்லாம அப்படியே வாக்குக்கு செவி கொடுக்கிற ஒரு குரூப் இருந்துச்சு. அதுதான் முக்கியம். கீழ்ப்படியவர்களை வச்சுதான் சபையை கத்தர் கட்டி எழுப்ப முடியும். கீழ்ப்படியாதவர்களை வச்சு கத்தர் சபையை கட்டி எழுப்ப முடியாது. அடுத்ததாக 1 நாளாகமம் 12:33 செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி
வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். 50,000 பேர் செபுலோன் கோத்திரத்துல இருந்து வந்து சேர்ந்தாங்க. இவன்ட்ட ஒரு கோத்திரத்துல இருந்து 50,000 பேர் வந்துட்டான். அவங்கள 3 குரூப் இருந்தாங்க. எந்த ஆயுதம் கொடுத்தாலும் யுத்தம் பண்ணுவான். சகல யுத்த ஆயுதங்களை வச்சு யுத்தம் செய்வான். எனக்கு இதுதாங்க தெரியும், எனக்கு அது தெரியவே தெரியாது, எனக்கு அது முடியாது, ஐயோ இது எனக்கு பிராக்டிஸ் இல்ல, அந்த பேச்சே கிடையாது. சகல யுத்த ஆயுதங்களிலும் யுத்தம் செய்வான். ஒண்ணு. இரண்டாவது குரூப் தங்கள் அணியை காத்து நிற்க பழகினவர்கள். தான் குரூப்பை விட்டு கொடுக்கவே மாட்டான். தன்னுடைய அந்த செபுலோன் அணியை அப்படியே பாதுகாத்து நிற்பான். மூணாவது, அவங்க கூட இருந்தவங்க வஞ்சனை செய்யாமல் யுத்தத்துக்கு போவான். நீ போ, நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் வர மாட்டேன், ஏன் நான் தான் செய்யணுமா, நீ ஏன் செய்யக்கூடாது, நீ செய்ய, அப்படிலாம் சொல்ல மாட்டான். வஞ்சனை செய்யாமல் யுத்தத்துக்கு போவோம். இப்படி ஜனங்களை சேர்ந்ததுனாலதான் தாவீது சிங்காசனத்துக்கு. இப்படிப்பட்ட ஜனங்கள் என்னைக்கு சபையில சேர்றாங்களோ அன்னைக்கு தான் இயேசு மகிமையில வருவார். அது வரைக்கும் அவர் வர முடியாது. இப்படிப்பட்ட ஜனங்களை எதிர்பார்த்து தான் சபையில வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த குரூப் சபையில வருமா, வந்துருச்சா, அதான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சகல விதமான யுத்த ஆயுதங்களிலும் யுத்தம் செய்ய ரெடியா இருக்கணும். பிரதிஷ்டையிலையும் ரெடியா இருக்கணும், விசுவாசத்திலையும் ரெடியா இருக்கணும், ஜபத்திலையும் ரெடியா இருக்கணும், பரிசுத்தத்திலையும் ரெடியா இருக்கணும், அன்பிலையும் ரெடியா இருக்கணும், திவ்ய சுவாவங்களையும் ரெடியா இருக்கணும், பாடுபடுறதுக்கு ரெடியா இருக்கணும், ஊழியம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். எந்த இடத்துக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஆல்ரவுண்டர் தான். இது முடியும் அது முடியாதுங்கிறது சொல்லவே கூடாது. நம்ம அப்படி சொன்னாலே தவறு. எனக்கு ஜெபிக்கலாம் முடியாதுங்க, ஏதோ நான் காணிக்க கொடுத்துட்டு போயிடுறேன், எல்லா கூட்டத்துக்கும் வர முடியாது. எந்த யுத்த ஆயுதத்தை உன் கையில கொடுத்தாலும் நீ யுத்தம் செய்ய. அப்படி இருக்கா உங்களுக்கு? விசுவாசத்துல கத்தர் உன்னைய சோதிச்சா அதுல ஜெயிக்கணும், பிரதிஷ்டையில சோதிச்சா அதுல ஜெயிக்கணும், பரிசுத்தத்துல சோதிச்சா அதுல ஜெயிக்கணும், அன்பில் பரீட்சை வைத்தா அதுல ஜெயிக்கணும். எந்த சப்ஜெக்ட்ல உனக்கு வச்சாலும் நீ கிளியரா பதில் கொடுக்கணும். சகல விதமான யுத்த ஆயுதங்களிலாலும் யுத்தம் செய்ய பழகினவர்கள். இரண்டாவது, தங்கள் அணியை காத்து நிற்க பழகினவர்கள். அதான் ரொம்ப முக்கியம். தங்கள் அணியலை காத்து நிற்க பழகினவர்கள். தான் குரூப்பை விட்டே கொடுக்க மாட்டான். நம்முடைய சபையை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு வியாபாரி தான் கடையை எப்போது விட்டு கொடுப்பானா, அந்த கடைக்கு போங்க, எங்க கடையில ஒண்ணு நல்லா இருக்காது அப்படி சொன்னானா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதுக்கு நீ ஏன் கடை வச்சிருக்க, பூட்டிட்டு போயிட வேண்டியல, திறந்தைய வச்சுட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ற. நம்ம சபையில நம்ம சபை சரியில்லைன்னா திருப்பி எதுக்கு இதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? உன்னுடைய அணியை நீ காத்து நிக்கணும், உன் குடும்பத்தை நீ காத்து நிக்கணும். உன்னுடைய சபையை காக்கிற ஒரு உத்தரவாதம் உனக்கு இருக்கு. ஏதேன் தோட்டத்துல மனுஷனை கொண்டு வந்து வச்சுட்டு அவன்கிட்ட சொன்ன ஊழியம் என்ன தெரியுமா? அதை பண்படுத்தணும், அதை என்ன செய்யணும்? நீ காக்கணும். அதான் முக்கியம். அந்த ஊழியத்தை செய்யல. கேருப்பு அபிஷேகம் பண்ணி வச்சாரு, காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு. அவன் காப்பாற்றல, தன்னை காத்துக்கொள்ளவில்லை. உன்னுடைய அணியை நீ காக்கணும். உன்னுடைய மனைவியை, உன்னுடைய புருஷனை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய சபையை, உன்னுடைய ஐக்கியத்தை, உன்னுடைய இருதயத்தை, உன்னை சுத்தவனாக, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளாம நல்ல போராட்டம் போராடி பிரயோஜனம் இல்லை. அடுத்ததாக, வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்கிறவர்கள். ஏமாத்தவே மாட்டாங்க. காலத்துக்கு வந்துட்டா ஜபம் தான் யுத்தம். ஜபத்துல நீ வஞ்சனை செய்யவே கூடாது, ஏமாத்தவே கூடாது. உங்க வீட்டுல உள்ள ஜபங்கள்ல நீங்க வஞ்சனை செய்யக்கூடாது. வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்யணும். டைம் நீங்க ஜப நேரத்தை வேற எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஜப நேரத்துல நீங்க பிரயாணத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஜப நேரத்தை நீங்க வேற சுயமான காரியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சொந்தக்காரங்களை உட்கார வச்சுட்டு மணிக்கணக்கா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க. யாராவது ஒருத்தன் வந்துருவான், அந்த நேரத்துல உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பீங்க. அவங்களையும் சேர்ந்து முழங்கால போட வைங்க, ஓடியே போயிடுவான். அவனை ஒரு மணி நேரம், நாங்க இப்ப இது பிரேயர் டைம், நீங்களும் உட்காருங்கம்மா, அவன் நான் போயிட்டு வரட்டுமா, ஒரு மணி நேரம் கழிச்சு வரான், சரி போயிட்டு வா, துரத்தி விட்டுருங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, வீட்டுல ஜபமே இருக்காது, நீங்க அவங்களையும் வச்சுட்டு பாட்டு தொடங்கிருங்க, அவன் 2வது நாள் கிளம்பிடுவான். இல்லைன்னா ஒரு வாரம் உன் வீட்டுல உட்கார வச்சு உன்னை ஜபமே இல்லாம விசுவாசமே இல்லாம உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு போயிடுவான். நான் சொல்றது தப்பு இல்ல, இதான் மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனா அந்த நேரத்துல நீ என்ன செய்யணும்? உன் வீடு ஜபாலயமாக மாற்றப்படணும். வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்யுங்கள், ஜப நேரத்தை வஞ்சிக்காதீர்கள். இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? அதான் முக்கியம். நான் முடிவுக்கு முன்னால் அதை சொல்லிடுறேன். ஒத்தாசை அனுப்பக்கூடிய ஒத்தாசை செய்யற ஜனங்கள், கவன்கள் எறிகிற ஜனங்கள், வில் வீரர்கள், வலது இடது பக்க பராக்கிரமசாலிகள், அடுத்து பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிறவர்கள், சிங்கமுகம் போன்ற ஜனங்கள், அடுத்து வெளிமானின் வேகம், யோர்தானை கடக்கிறவர்கள், சத்துருக்களை துரத்தி அடிக்கிறவர்கள், தேவனுக்கு தாவீதின் பட்சமா இருக்கிற ஜனங்கள், சமாதானம் உள்ள ஜனங்கள், காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய ஜனங்கள், அந்த யோசனைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்கள், சகலவிதமான யுத்த ஆயுதங்களாலும் பயிற்சி பெற்ற ஜனங்கள், தங்கள் அணியை காத்து நிற்க பழகினவர்கள், வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்கிறவர்கள். இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து எப்படி மாறிட்டாங்கிறதா முக்கியம். எல்லாரும் சேர்ந்து எப்படி மாறினாங்க? 1 நாளாகமம் 12:38. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக
உத்தம இருதயத்தோட எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். இங்கதான் இதுதான் நடக்குது. ஒவ்வொருத்தனையும் விட்டா ஒவ்வொரு டிசைன்ல யுத்தம் பண்ணுவான், ஆலோசனை சொல்லுவான், எல்லாம் செய்வாங்க. ஆனா லாஸ்டா இவங்களுக்குள்ள ஒரு உருவாக்கம் வந்தது. எல்லாரும் யாரா மாறிட்டாங்க? உத்தம இருதயம் உள்ளவர்களாய் மாறி சபைக்குள்ள வந்து நம்முடைய ஸ்பாட்ல நின்று அந்த டீம்ல அணியில நின்று நம்ம ஒவ்வொரு விதங்கள்ல யுத்தம் செய்தாலும், சபையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம ஒவ்வொரு விதங்கள்ல கிரியை செஞ்சாலும், ஒருவேளை நீங்க கவன்கள் எறிகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கலாம், தகுந்த யோசனை சொல்லக்கூடிய ஜனங்களாய் உங்களை மாற்றிருக்கலாம், கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களாய் மாற்றிருக்கலாம், வஞ்சனை செய்யாமல் யுத்தம் செய்யக்கூடிய ஜனங்களாய் மாற்றிருக்கலாம், வெளிமானின் வேகத்தை போல வேகமுள்ள ஜனங்கள், ஏதோ ஒரு கிருபையை கொடுத்து கர்த்தர் உங்களை நம்ம ஒவ்வொருத்தரையும் சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆனா நமக்குள்ள இந்த நாட்களுக்கு போன பின்பு இயேசு ராஜாவாக வரணும்னா நம்ம எல்லாரும் உத்தம இருதயமாய் மாறணும், ஒருமனப்பட்டவர்களாய் மாறணும், ஒரே மைண்ட்ல வந்துடணும் எல்லாரும். அப்படி வந்தாதான் தாவீது ராஜாவாக முடியும். சும்மா ஏசு வர்றான்னு சும்மா நைட் எல்லாம் ஏசு வருகிறார், இதோ சீக்கிரம் வருகிறார் அப்படின்லாம் பாட்டு பாடிட்டு அல்லேலூயா போட்டுட்டு திருப்பி நம்முடைய ஜீவியத்துல சரியில்லைன்னா பிரயோஜனம் இல்ல. நம்ம எல்லாரும் உத்தம இருதயம் உள்ளவர்களாய் மாறும். அப்பொழுது ஒருமனம் உண்டாகும். அப்போதுதான் எல்லாரும் சேர்ந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம். அதான் ஒரு மகிமையான ஒரு அனுபவம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன்ல உள்ள ஜனங்கள். ஒருத்தனை பார்த்தா சிங்கம் மாதிரி இருப்பான், ஒருத்தனை பார்த்தா வெளிமானின் போல வேகத்தை போல இருப்பான், ஒருத்தன் கவன்கள் எறிகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் ஆளுகதான். ஆனா கடைசியில அவங்களுடைய இருதயம் எல்லாம் எப்படி மாறிடுச்சு? உத்தம இருதயமா மாறிடுச்சு. எல்லாருடைய மனமும் ஒரே மனமா மாறி சபையில நாம் அந்த தன்மைக்கு வர வேண்டும். கொரிந்தியர்ல நான் வாசிக்கும் பொழுது நாம் இந்த நாட்களில் எல்லாரும் எப்படி மாற வேண்டும்? 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உத்தம இருதயம் உள்ளவர்கள், ஒரு மனம் உள்ளவர்கள், ஒரே காரியத்தை பேசுவார்கள், ஏக மனது உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏக யோசனை, ஒரே யோசனை தான், ஒரே மனதுதான், ஒரே காரியத்தை தான் பேசுவாங்க. அந்த அளவு அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய, அந்த யுத்த வீரர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம். எல்லாம் யுத்த வீரர்கள் விட்டா அடிச்சுக்குவான். ஆனா கர்த்தர் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி தாவீதோடு சேர்ந்த பின்பு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி எல்லாருடைய இருதயமும் உத்தம இருதயமா மாறிச்சு. எல்லாரும் ஒரு மனம் உள்ளவர்களாய் மாறினார்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் ஒரு தேவனுடைய சேனை. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? 2 விதமான 2 சேனைக்கு அவள் சமானமானவள். ஊழியர்கள், விசுவாசிகள் என்ற 2 சேனை மணவாட்டி சபையை காண்பிக்கிறது. எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தர் நம்மை தன்னுடைய சேனைகளாக மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை சபைக்குள் கொண்டு வந்து இணைத்து கொண்டே வருகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஒரு காலத்தில் ஒருவேளை நாம் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், முறுமுறுக்கிறவர்களாய் இருந்திருக்கலாம், கடன்பட்டவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை யுத்த வீரர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துல ஒத்தாசையாய் இருப்பேன், ஒரே அடியில் சத்துருவை வீழ்த்தக்கூடியவனாய் நான் காணப்படுவேன், தைரியம் உள்ளவனாய் நிற்பேன், கர்த்தருடைய ஊழியத்துல நான் உற்சாகமாய் வேகம் உள்ளவனாய் காணப்படுவேன். என்ன வந்தாலும், யோர்தானை போல கரை புரண்டு வருகிற பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை கடந்து சென்று சத்துருவை துரத்துவேன், என் சமாதானத்தை காத்துக்கொள்வேன், சரியான யோசனைக்கு கீழ்ப்படிவேன், வஞ்சனை செய்யாமல் நான் யுத்தம் செய்வேன். என் இருதயத்தை உத்தம இருதயமாய் மாற்றும், ஒரு மனம் உள்ளவனாய் என்னை மாற்றும். தாவீதின் சேனை அது மகா சேனை, அது தேவனுடைய சேனை. எத்தனை பேர் தேவனுடைய சேனையாய் மாற விரும்புகிறீர்கள்? கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் இந்த ஜனங்களை அவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. இதோ என் குமாரனை சீயோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரை நோக்கி நாம் எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட நிலவரத்தில் கடன்பட்ட, ஒடுக்கப்பட்ட, முறுமுறுக்கிற தன்மையில் இந்த சபைக்குள் வந்து சேர்ந்திருந்தாலும் இப்பொழுது யுத்த வீரர்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. அணிகளை காத்து நிற்க பழகுங்கள், வேகம் உள்ளவர்களாய் மாறுங்கள், தைரியம் உள்ளவர்களாய் மாறுங்கள், ஒத்தாசை உள்ளவர்களாய் மாறுங்கள், பராக்கிரமசாலிகளாய் மாறுங்கள், சமாதானம் உள்ளவர்களாய் மாறுங்கள், உத்தம இருதயமும் ஒரு மனமும் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆமென். நாம் தேவ சேனையாய் மாறுவோம். இந்த சேனை எந்த யுத்த களத்துக்கு போன போதும் தோல்வியை சந்தித்ததே இல்லை. ஆமென். தேவ சேனைக்கு தோல்வி கிடையாது. கர்த்தாவே, இந்த தேவனுடைய சேனையில் என்னை ஒரு ஆளாய் நியமித்து வைத்திருக்கிறீர். எனக்கு உத்தம இருதயத்தை, ஒரு மனதையும் தாரும். சோம்பேறித்தனங்கள், பயங்கள், அவிசுவாசங்கள், அதரியங்கள், ஹல்லேலூயா, எல்லாம் விலகட்டும்.
ஆமென் ஆமென். நம்மை இப்படிப்பட்ட ஜனங்களாய் கர்த்தர் உருவாக்கட்டும். இப்படிப்பட்ட தேவசேனையாய் மாறக்கூடிய ஜனங்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கட்டும். ஹல்லேலூயா. தேவசேனையை சேர்க்க இயேசு வருகிறார். அவருக்காய் நிற்கிற ஜனங்களை சந்திக்க அவர் வருகிறார். இருதயத்தில் ஒருமனப்பட்டவர்களையும் உத்தம இருதயமாய் ஜீவித்தவர்களையும் சேர்க்க வருகிறார். தாவீது ஒரு சங்கீதத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு என் வீட்டில் நான் நடந்து கொள்வேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஹல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு நடந்தால் இயேசு நம்மிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவசேனையாய் மாறினவர்கள் ஆமென், பரலோகத்தில் பரமசேனையாய் மாறப் போகிறார்கள். ஆமென்.